ஆகவே இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். போன வாரத்தில் பார்த்தோம், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆன்மீகவாதிகள், அவருடைய நாமத்தை நெற்றியிலே பதித்திருக்கிறோம். 1 நாளாகமம் 7:14 சொல்லும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் தங்களை தாழ்த்தி தன்னுடைய தீய வழிகளை, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னிடத்திலே வருவார்கள் என்று சொன்னால், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்களுக்கு சேமத்தை தருவேன், சமாதானத்தை தருவேன், செழிப்பை தருவேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடவுளுடைய அஸ்திரங்களை, ஆயுதங்களை தரித்த ஒரு வாழ்க்கை. ஆகவே நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள், விசுவாசிகள் அல்ல. ஆக இன்னைக்கு நாம் உட்கொள்ளப் போகிற இந்த இயேசுடைய உடலும் இரத்தமும் இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆகாரம், நம்முடைய ஆன்மாவினுடைய உணவு, நம்முடைய ஆவியை பலனடைய செய்து, சக்தி பெறச் செய்து, ஆவியிலே நம்மளை வளர்த்து அந்த உன்னதமான தேவனோடு நாம் உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அன்பு விருந்து. இதை மத்திய நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே 10-11 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய பிள்ளைகள், விசுவாசத்திலே வளர்ந்தவர்கள், வாழ்கிறவர்கள், விசுவாசம் உடையவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அன்பு விருந்து, கடவுள் தரக்கூடிய ஒரு தேவலோகத்திலே, பரலோகத்திலே ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பருகுகின்ற ஒரு தெய்வீக விருந்து. வாசிக்க பார்ப்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர், நல்லா கவனிச்சுக்கோங்க, கடவுளை பின் செல்கிறவர்கள், கடவுளுடைய சீசராக இருக்கிறவர்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை தன்னுடைய தகப்பனாக, மணவாளனாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை, பின்பற்றுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமித்து, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களோடு வந்து இருப்பார்கள். ஒரு கைதிட்டுக்களை பார்ப்போம். நல்ல தரம் எங்க தேவலோகத்தில், பரலோகத்தில் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், முற்பிதாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இன்னைக்கு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவங்களோடு நம்ம உட்கார்ந்து பந்தியில் என்ன செஞ்சுட்டு போனால் உட்கார்ந்துருப்போம். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனை, கர்த்தர் பந்தி என்பது, திருப்பலி என்பது ஒரு விளையாட்டான ஒரு சடங்கு அல்ல. இது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு கருத்துள்ளது, எவ்வளவு நம்மை மேன்மைப்படுத்தி மேன்மையானவனாக, சக்தி வாய்ந்தவனாக, நாம் இறைவனுடைய அஸ்திரங்களை தரித்தவர்களாக உன்னதங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்திலே, ஆவிக்குரிய வரங்களிலே, கனிகளிலே நிறைந்து இந்த பூமியிலே செழிப்புள்ளவர்களாக, சிறப்பானவர்களாக, இந்த பூமியிலே மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக, படைப்பு அனைத்திற்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர்களாக கடவுள் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த பந்தியின் மூலமாக நம்மளை உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்கணும். அதனால் இந்த திருவிருந்து ஆராதனை என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இதை இயேசு என்ன செய்கிறார்னா, தம்முடைய சீடர்களுக்கு இதை என்ன செய்கிறார்னா ஏற்படுத்தி கொடுக்குறார். சீடர்களுக்கு என்ன செய்கிறார்னா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால தான் தம்மவர்களுக்கு, தம்மோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை சார்ந்தவர்களுக்கு, கடவுளை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து தான் இந்த திருவிருந்து. அதனால் இன்றைக்கி நாம் இதில்
ஈடுபடுவதற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இன்றைக்கி அதிக நேரம் இதை எப்படி பயன்படுத்துவது. இன்றைக்கி பல சபைகளிலே மதங்களிலே சடங்காச்சாரமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. கத்தோலிக்க சபையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டெய்லி இந்த திருப்பலி இந்த இது நடந்து கொண்டு இருக்குது. திருப்பலி என்பது டெய்லி நடக்கிற ஒரு வழிபாடு. ஏன்னா முதல் ஆதி சபை அந்த பேதுரு அங்கே இருந்த அப்போஸ்தலர்கள் அந்த 120 பேர் அந்த அபிஷேகம் பெற்று ஆவியிலே நிறைந்து அவங்க பயன்படுத்திய ஒரு கருவி எதுன்னு சொன்னால் இந்த சிலுவை பாடுகள், மரணம், அந்த இயேசுனுடைய இரத்தம், அந்த இயேசுனுடைய காயங்கள், இதை பயன்படுத்தி இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். கைதி பிரதேசம் நல்ல காரணம். அதனால் இன்றைக்கும் அதை நம்ம பண்ணணும். இதை இன்றைக்கி நினைச்சிட்டோம்னா சும்மா வெறுமனை. அதனால தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 வாசிப்போமே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தர், நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறது இந்த என் உடல் என் இரத்தம் என்று உங்களுக்கு ஒப்பு கொடுத்ததை நான் தேவனிடத்திலே கர்த்தரிடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தெரிவிக்கணும். இதைத்தான் ஆசி சபையில் இந்த திருப்பலி மட்டும்தான் நடக்கும், வேறு வழிபாடு நடக்காது. ஏன்னா இதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெளிப்படையான ஒரு சடங்காக சும்மா அப்படியே பூசைக்கு போகிறோம், பூசையை பார்த்துட்டு சாமியார் எழுந்தேற்றம் பண்ணி முடித்த உடனே அதை நம்ம போய் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம்னா சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு பிரசாதம் மாதிரி இதை இந்த திருப்பலியில் கலந்துக்கிட்டோம், அதை நற்கரணையை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது அப்படி அல்ல. இது என்ன பண்ணணும்னா இதுதான் முக்கியமான. இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவம்னாலே, கிறிஸ்தவத்தினுடைய இன்னைக்கு உபதேசம்னாலே, கிறிஸ்தவத்தினுடைய அந்த சுவிசேஷம்னாலே என்னன்னு சொன்னால் இந்த இயேசுனுடைய அந்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இந்த ராபோஜன விருந்து, இதுதான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா சபையில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய, இதை நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு வழிபாடு, ஒரு பலி, ஒரு விருந்து. இதில் என்ன ஆகுறோம்னு சொன்னால் கடவுளோடு நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம். என்ன செஞ்சுருக்கோம்னா ஒன்றாக உறவாட ஆரம்பித்து விடுகிறோம். இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ எப்படி நம்ம பிள்ளைகள், புருஷன், அக்கா, அண்ணன், நம்ம உறவுகள் எப்படி நம்ம உட்கார்ந்து உறவு கொள்கிறோமோ, எப்படி பகிர்ந்து கொள்கிறோமோ, இன்பத்தை பகிர்ந்து கொள்கிறோமோ, துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறோமோ, வாழ்க்கையில் வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் எப்படி பகிர்ந்து கொள்கிறோமோ, இதே போல் கடவுளோடு, அவருடைய பலியோடு, பாடுகளோடு, அவருடைய பாடுகளை நாம் பகிர்ந்து கொண்டு, அவருடைய பலியை நாம் பகிர்ந்து கொண்டு, அவர் பிக்கப்பட்ட அந்த உடலை நாம் பகிர்ந்து கொண்டு,
அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை நாம் பகிர்ந்து கொண்டு இதை என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை பண்ணி இதை பயன்படுத்தி நம் வாழ்க்கையில் இன்பம் இருக்கும்போதும் அதை பயன்படுத்தணும், துன்பம் வரும்போது இதை பயன்படுத்தி இதை என்ன செய்யணும் அறிக்கை செய்து இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீ விட்டு வாசி பார்ப்போம். இப்படி இருக்க இதுதான் சொல்றார், அபாத்திரமாய் ஒருத்தன் இதில் பங்கு கொள்ளும்போது இதை புசிக்கும்போது சும்மா ஒரு சடங்கா போய் உட்காந்துட்டு ஒரு கூட்டத்தோடு கூடமா இதில் போய் என்ன செஞ்சுட்டு வரக்கூடாதுன்னா, இதில் இந்த பந்தியில் போய் நம்ம நற்கரணையை வாங்கிட்டு இந்த ரத்தம் சொல்கிறத இப்படி சடங்காக பார்த்துக்கிட்டு அதை ஒன்றும் அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு அதனால் வரக்கூடிய லாபம் என்ன, அதனால் வரக்கூடிய நமக்கு நன்மை என்ன, அதனால் வரக்கூடிய நமக்கு அந்த முதல் மனுஷன் கொடுக்கப்பட்ட அந்த தெய்வீக சாயல் என்ன, பாவனை என்ன, தோற்றம் என்ன, அதனால இந்த பலி எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, எதுக்காக பலியானார்னா, எதுக்காக ரத்தம் சிந்தினார்னு சொன்னால், நாம் இதை ஒன்றையும் அறிந்து புரிந்து இதை தியானித்து இதை அனல் மூட்டி இதை தீயன பற்றி எரிய வைத்து இதை அறிக்கை செய்து விசுவாசித்து அறிக்கை. அதான் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த இஸ்ரேலருக்குள்ள நான் என்ன செய்யலை, பார்க்கலை. அதனால் நீங்கள் இப்போ என்ன இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது, இதை உட்கொள்ளும் போது, இந்த பந்தியில் கலந்து கொள்ளும், இந்த பலியில் கலந்து கொள்ளும்போது நீங்கள் ஆபிரகாம் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் கீழ் திசையில் இருந்தும் மேல் திசையில் இருந்தும் வந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்களோடு பரலோக ராஜ்யத்திலே அந்த பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்வதில் பங்கு கொள்வீர்கள். நல்லா கைது கொள்வீங்க. அப்போ அபாத்திரமாயின்னு சொல்லும்போது ஒரு விளையாட்டா ஒரு மத சடங்காச்சாரமாக நீங்கள் போய் இதை உட்கொண்டுட்டு வந்தீங்கன்னா என்ன இல்லை, இதை உட்கொள்ளும் போது உன் நோய் தீரணும், இதை பானம் பண்ணும்போது உன் கஷ்டம் தீரணும், இதை பானம் பண்ணும்போது உன் சாபம் தீரணும், இதை பானம் பண்ணும்போது உனக்கு இருக்கக்கூடிய இந்த பிசாசுடைய கட்டுக்கள் சங்கிலிகள் அருந்து என்ன செய்யணும், அழித்தொழிக்கப்படணும். இதை பானம் பண்ணும்போது உனக்கு நன்மையான ஈவுகள், அந்த பரலோகத்தினுடைய ஆவிக்குரிய வரங்கள் கொடைகள் அனைத்தும் உன் ஆவி மண்டலத்திலே சரீர மண்டலத்திலே செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இதில் இவ்வளவு நன்மை இருக்கிறது, இதில் இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது, இதில் அவ்வளவு மறைபொருட்கள் ரகசியம் இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த மதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா நம்மளை ஒரு சடங்காச்சாரமான ஒரு வழிபாட்டில் கொண்டு வந்துருச்சு. இதை இயேசுவே சொல்லுவார். மத்தேயு நற்செய்தியில் 23ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லுவார், நீங்கள் உங்கள் மதத்தில் சேர்க்கிறதுக்கு நீங்கள் கடல் கடந்து நாடு கடந்து என்ன செய்றீங்கன்னா ஒரு மனுஷனை தேடி உங்கள் மதத்தில் சேர்க்குறீங்க. ஆனால் அவனை கொண்டு எங்கே தள்ளுறீங்கன்னா நரகத்தில் கொண்டு தள்ளுறீங்க. சொல்கிற வாசிக்க பார்க்கும். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. யாருக்கு சொல்கிறாரு? என்ன மாதிரி உள்ள போதகர்களுக்கு, பாஸ்டர்மாருக்கு, சாமியார்களுக்கு சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஐயோன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, மதத்தில் நீங்கள் சேர்க்குறீங்க, ஆனால் யாரோடு சேர்க்கலை? இந்த இயேசுனுடைய பாடுகளோடு பலியோடு இந்த பிக்கப்பட்ட அவருடைய உடலோடு உணவோடு இந்த இரத்தத்தோடு நீங்கள் சேர்க்கலை. விட்டதிலிருந்து வாசி பார்ப்போம். ஒருவனை உங்க மார்க்கத்தானாக்கும்படிக்கு மதத்தில் சேர்க்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடல் கடந்து வர்றீங்க, நாடு விட்டு நாடு வந்து என்ன செய்றீங்கன்னா போறீங்க, போய் என்ன செய்றீங்க, ஒருத்தனை எங்க சேர்க்குறீங்க? உங்க மதத்தில் சேர்க்குறீங்க. எல்லாம் நீங்க கவனிக்கணும். இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை நீங்க என்ன செய்யணும் புரியணும். ஒரு இந்துக்காரன் கேட்குறான், ஏப்பா உங்கள் மதத்தில் தானே சேர்க்குறீங்க, மதம் மாற்றம் தானே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இயேசு சொன்னது என்னன்னு சொன்னால், மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கைதட்டுகளை பார்ப்போம். நல்லா கடவுளை பற்றி அதை மறுபடியும் வாசி பார்ப்போம். மீண்டும் அது மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இன்னொன்று இந்த செல் அனுப்பியிருந்தேன், அனீஷுக்கு அனுப்பியிருந்தேன் பாரு. அதில் 3 இதில் வரும். மதம், கள்ள ஞானிகளாகிய வேத பாரகரே பரிசேயரே
உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் ஒருவனை உங்களுக்கு சீசன் ஆக்குறீங்க. உங்களுக்கு நீங்க சொல்றதை செய்யறபடி, நீங்க கையை தட்டினா கையை தட்டணும், பாட்டு பாடினா பாட்டு பாடணும், அங்க கூட்டம் வச்சிருக்கோம் அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னா கூட்டத்துக்கு வரணும். உங்களுக்கு சீசன் ஆக்குகிறீர்கள். உங்களுக்கு உங்க மதத்துல உங்க சபையில சேர்க்கிறீர்களா? வாசி. உங்களுக்கு சீசன் ஆக்குவதில் சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறது. அவனை சீசனாக்கின பின்பு உங்களில் 2 மடங்காக அவனை நரகத்தில் என்ன செய்கிறீர்கள்? நரகத்தின் புத்திரர்களாக்கிறீர்களா? அது கீழே வாசி. வெளிவேறக்காரரான மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் இதுல என்ன வந்திருக்க, ஒருவனை உங்கள் மதத்தில் சேர்ப்பதற்கு நாடும் கடலும் சுற்றி அலைகிறீர்கள். கன்னியாகுமரியிலிருந்து எங்க வர்றீங்க? திருநெல்வேலிக்கு வர்றீங்க. திருநெல்வேலியிலிருந்து நீங்க எங்க போறீங்க? சென்னைக்கு போறீங்க. சென்னையிலிருந்து எங்க போறீங்க? துபாய்க்கு போறீங்க. துபாயிலிருந்து எங்க போறீங்க? அமெரிக்கா போறீங்க. எதுக்கு? உங்க மதத்தில் என்ன செய்யறதுக்கு? சேர்ப்பதற்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? கை கொள்ளக்கூடியவங்க தான் யாரு? இந்த வேத பாரகர்கள், பரிசேயர். அதனால இன்னைக்கு இந்த ஊழியம் செய்கிறவங்களை பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும், பைபிள் பிரகாரம் இருக்கும், பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஊழியம் பண்ணணும், போய் ஜெபம் பண்ணணும், வீடுகளில் போய் எல்லாமே இதாக இருக்கும். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இதை கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்கள் மதத்தில் சேர்க்குறீங்க, உங்கள் சபையில் சேர்க்குறீங்க. அதனால தான் அந்த இதை உனக்கு செல்ல அனுப்பியிருந்தேன். இதில் 3 மொழிபெயர்ப்பு வரும். ஆர்சி மொழிபெயர்ப்பு, புது மொழிபெயர்ப்பு, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய எல்லா மற்ற சபையில் உள்ளவங்க வச்சுருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு. இந்த 3 மொழிபெயர்ப்புலேயும் என்ன சொல்கிறதுனா, ஒன்றில் மதம்னு சொல்கிறாரு, ஒன்றில் உங்களுக்கு சீசன் ஆக்குறீங்கன்னு சொல்கிறாரு, ஒன்றில் உங்கள் சபைன்னு சொல்கிறார். உங்கள் சபையில் நீங்கள் என்ன செய்றீங்க? சேர்ப்பதற்காக இப்படி கடல் கடந்து, நாடு கடந்து, ஊர் கடந்து, ஊர் ஊராக போய், வீடு ஊராக போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சபைக்கு சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? எங்கே கூப்பிடுறாங்க? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சபைக்கு அல்ல, தேவலோகம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிற அவங்க கூட்டத்தில், அவங்க கூட, அவங்க இருக்கிற இடத்துல பந்தியில் நீங்கள் உட்காரும்படி நீங்கள் யார்கிட்ட வாங்கன்னா, இயேசுவின் இடத்திலே வாருங்கள். கைதிகளை போக நல்ல கரங்களை. பிதாவின் இடத்திலே வாருங்கள். ஒரு மனுஷனுக்கு விடுதலை எங்கே விடுதலைன்னா, இயேசுவால் மட்டும், இயேசுவின் இரத்தத்தால் மட்டும், இயேசு இந்த பாடுகளால் பிக்கப்பட்ட இந்த சரீரத்தால் மட்டும். அதனால் இதை சொல்லி, இதை உபதேசித்து நீங்கள் எல்லாரும் எங்கே வரணும்னா, யார்கிட்ட வரணும்? ஜீசஸின் இடத்துல, இயேசுவின் இடத்துல வர வேண்டும். இயேசுவின் இடத்துல போங்க, இயேசுகிட்ட உட்காருங்க. இவர் இந்த பிக்கப்பட்ட இந்த சரீரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, இந்த இரத்தத்தை பயன்படுத்தும் போது, அடிக்கப்பட்ட இந்த காயங்களை பயன்படுத்தும் போது, இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே.
இப்படி ஒவ்வொருத்தரும் டெய்லி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இயேசுனுடைய காயங்களையும் இரத்தத்தையும், இந்த பிக்கப்பட்ட இந்த உடல், இதை இன்னைக்கு உணவாக நம்ம உட்கொள்ள போகிறோம். ஆனால் இதை என்ன செய்யணும்னா, நீங்கள் இது மேலே கண்ணை பதிய வச்சு இதை தியானித்து, இதில் எவ்வளவு நன்மை இருக்குது, இப்போ நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம உடலில் இப்படி ஒரு நோய் இருக்குது, இப்போ நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி நமக்கு ஒரு சாத்தானுடைய கிரியைகள் இருக்குது. ஒன்று 2 பேரை குறித்து கூட காட்டினார். அப்போ நீங்கள் கவனிக்கணும், இந்த அனீஸ் கூட நேற்று பார்க்கும்போது நல்ல காலேஜ் பசங்களோட ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு அமைப்போடு தான் இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சோறு சிந்தி கெட்டு புளிச்சது சளிச்சதெல்லாம் கொட்டின இதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு கிடக்கிறான். உட்காந்து அவன் இது பண்ணிட்டு, நாங்கள் போகிறேன், அதுக்குள்ளே இருக்கவே முடியாது, அங்கே எதையும் பேசவும் முடியாது, ஜெபமும் எதுவுமே பண்ண முடியாத ஒரு கட்டு. அப்போ அதிலிருந்து நீ வெளியில் வாப்பா, நீ இவங்களுக்கு தொண்டு செய்வதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் இங்கே உனக்கு என்ன இருக்குது, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு சுத்தம் இல்லாத ஒரு இடம் இருக்குது, தேவன் செயல்பட முடியாத ஒரு இடம் இருக்குது, வா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நாள் பார்க்குறேன், இந்த ராசகுமார் நடந்து போகும்போது ஒரு பெரிய கருத்த உருவம் கரடி மாதிரி இருக்குது, மேலே பாஞ்சு என்ன செய்யுது, இந்த தாக்குதலை காட்டுதார். அது அந்த கடிக்கலை சீத்தா அது மேலெல்லாம் பாயுது அப்படின்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஆயுதத்தை இது பண்ணுறேன், நான் எரியிற ஆயுதம் அது மேலே போய் விழுது, அப்படியே அதை எரிச்சிங்கன்னா துடிக்கி அது மேலே எரிச்சு பட்டு அந்த எரிஞ்ச அந்த ஒரு குண்டு மாதிரி எரிந்தேன். அது எரிஞ்சா அது எரிச்சுதுன்னா அந்த உடம்புல பட்டு துடிக்கி அது மேலே எரிச்சிக்க மாட்டேங்குது. அவ்வளவு பயமாக பசாசானவனுக்கு எரிஞ்சிருக்கிறான்னா பயங்கரமாக வேலை செஞ்சு கிரியை செஞ்சிட்ருக்கிறான். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு என்ன செய்யணும்னா தெரியலை. எப்போ என்ன தீங்கு நாள் வரும், எப்போ தீங்கு வரும், எப்போ நமக்கு கஷ்டம் வரும், எப்போ நமக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது. ஏன்னா நம்ம எல்லாமே இந்த மாம்ச சிந்தையில் நம்ம கஷ்டங்களையும் நமக்கு இருக்க பிரச்சனைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பேசிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் இவங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு எந்த தீங்கும் என்ன செய்ய முடியாது, வாதையின் கூடாரத்தை என்ன செய்யாது, துன்பத்தின் உறவிடத்தை என்ன செய்யாது, ஏன்னா நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறேன். அதனால் நான் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதுவும் எந்த ஆவிகளும் என்ன செய்யுங்க. அதனால் பிசாசை நான் உன்னை என்ன செய்கிறேன், அவனுடைய சண்டைக்கு இழுக்கணும், வா உன்னோட நான் யுத்தம் பண்ண எப்படி இருக்கிறேன், தயாராக. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி ஆண்டவரே என்ன, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னென்னு உட்காந்து அத்தனை பேரை பற்றியும் தெரியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் தொழிலில் நஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், மனசில் நிம்மதி இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன நஷ்டங்கள் கஷ்டங்கள் வருங்கிறது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இது ஆவிக்குரிய சிந்தை. இதை என்ன செய்யணும், சபையில் பேசணும், சபையில் போதிக்கணும். இதை உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4லிருந்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். இஸ்ரவேலே கேள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய சாமிகளை கும்பிட்டு அழைகிறாங்க, வழிபாடுகளை பண்ணிட்டு அழைகிறாங்க, சபைகளுக்கு போகிறாங்க, ஜப கூட்டங்களுக்கு போகிறாங்க, ஜபங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரைட்டு தான், நல்ல, இதெல்லாம் கெட்ட விஷயம் கிடையாது. பார்ப்பதற்கு மனுஷனுக்கு செம்மையாக தூண்டுகிற வழி உண்டு, அது நல்லா தான் தெரியும். ஆனால் அது மரண வழி. ஆனால் இங்கே சொல்கிறார், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், உனக்கு தகப்ப உன்னை படைத்தவர் யாருன்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கைதிட்டுங்களேன். வாசி. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி முழு இதயத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அவரிடத்தில் யாருக்கு அன்பு கூறணுமா? உங்க அப்பா உன்னை படைச்ச, உங்க உடலை படைச்சவன்ட்ட, உனக்கு உயிரை கொடுத்தவன்ட்ட நீ அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற
இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கணும். உன்னை படைச்சது யாரு? கர்த்தர். உன்னை பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர். உன்னை வாளாகல தலையா வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். நீ கீழே இல்லாம மேலா இருக்கிறது யாரு? இன்னைக்கு நடக்கிறதும், நீ எழுந்திருக்கிறதும், உட்கார்ந்து இருக்கிறதும், நீ மூச்சை இழுத்து கொப்பு குப்புன்னு விட்டு இருக்கிறதும் யாரால? கர்த்தரால. இன்னைக்கு நீ வேலை பார்க்கறது யாரால? சொல்லுங்க. நீ இன்னைக்கு சம்பாதிக்கிறது யாரால? நீ இன்னைக்கு விவசாயம் பண்றது யாரால? இன்னைக்கு உன் நிலத்துல விளைச்சல் விளையிறது யாரால? விளங்குது ஒரு வழியிலே சொல்லுங்களேன். இத நீ உன் இருதயத்தில் அறிக்கை செய்தான். விட்டைகள் ராசி. நீ அவைகளை யாருக்கு? இந்த குழந்தை பருவத்திலே பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்யணும்னா, நான் என் வயிற்றுல தான்ப்பா நீங்க பிறந்தீங்க. இந்த உயிரை கொடுத்தது யாரு? இப்ப நீங்க மூச்சு இழுத்து விட்டு இருக்கிறது யாரால? இது அவருடைய ஜீவன். இந்த குழந்தைகளுக்கு நீங்க கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசு. இந்த பாடுகளை குறித்து பேசு. இந்த பிக்கப்பட்டவருடைய சரீரத்தை குறித்து பேசு. சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து பேசு. எதுக்காக இந்த இரத்தத்தை சிந்தினாரு? எதுக்காக காயப்பட்டாரு? எதுக்காக அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது? இந்த திருவிருந்து, இந்த பலி எதற்காக ஏற்படுத்தினாருங்கிறத நீ சொல்லி கொடுத்து, இதை நீ உட்கொள்ளும் போது நீ எப்படி நினைச்சு உட்கொள்ளணும், இதை பானம் பண்ணும்போது நீ எப்படி நினைச்சு பானம் பண்ணணும், இந்த திருவிருந்தில், இந்த திருப்பலியில் நீ கலந்து கொள்ளும் போது என்ன மனநிலையோடு, ஆவிக்குரிய சிந்தையோடு நீ எப்படி கலந்து கொள்ளணுங்கிறத நீ என்ன செய்யணும்னு சொன்னா, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ இப்படி இந்த வழிபாட்டில் கலந்து. இதுதான் கிறிஸ்தவ வழிபாடு. இதுதான் ஆதி சபையில முதல் பேதுரு போப்பு எணிக்கிறார்னா இதை பண்ணுறார். அவங்க வீடுகளுக்கு வரும். அன்னைக்கு சபையெல்லாம் கிடையாது, மதமெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து காலத்தில் என்ன கிடையாது? மதம் கிடையாது. யூத மார்க்கம் தான், யூத மதம் தான் இருந்துச்சு. கிறிஸ்தவ மதங்கிறது. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே கூடி இந்த பந்தியிலே கலந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்த சீடர்கள், அவருக்கு பிரியமானவர்கள் ஒன்று கூடி அவர்கள் நாள்தோறும் ஜெபம் பண்ணும்போது, நாள்தோறும் கூடி இந்த இரத்தத்தையும் இந்த பாடுகளையும் அவர்கள் பயன்படுத்தும் போது சாத்தானின் கட்டுகள் அழிந்தது. பிசாசு ஓட ஆரம்பித்தான், பிசாசு பயப்பட ஆரம்பித்தான். பிசாசுகளை துரத்தி கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியை ஸ்தாபித்தார்.